இந்த வீடியோவை லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ எதுவும் பண்ணாதீங்க. நான் கமெண்ட் கூட ஆஃப் பண்ணுறேன். இதை பற்றி பேசி வியூஸ் வாங்கி இதுக்கான ஆதாயம்லாம் நான் ஒன்றும் தேட ஆசைப்படல. நீங்கள் டிவிக்கேவா இருங்க, டிஎம்கேவா இருங்க, ஏடிஎம்கேவா இருங்க, நீங்கள் விரும்புகிற தலைவருக்கு உங்களோட அதிகபட்ச கடமையாக வந்து ஓட்டை மட்டும் செலுத்துங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துக்கு போய் அனாமத்தா உயிரை விடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் விரும்புகிற தலைவர்கள் நாளைக்கு ஜெயிச்சு அரசை அமைச்சாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் சோறு போடணும். தயவு செஞ்சு குழந்தைங்களை இந்த மாதிரி கூட்ட நெரிசல் உள்ள இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போவாதீங்க. ஒரு சைடு வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துக்கு தான் எங்களுக்கு வந்து பர்மிஷன் தராங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு வந்து 10,000 பேர் தான் வருவான்னு வந்து பர்மிஷன் கேட்டாங்க. பட் ஆனால் 27,000 பேர் வந்திருக்காங்க. கொடுத்த டைம்ல வந்து அவங்க ரீச் ஆகல, க்ரௌடு சேர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கிடையில பொலிட்டிக்கல் டிராமாங்கிறாங்க, இவரோட கெரியர் எண்டுங்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி பாலிடிக்ஸ் தான் வருதே தவிர மீடியாவுக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட், இவர் அறிவிச்ச 20 லட்சமா இருக்கட்டும், அவர் அறிவிச்ச 10 லட்சமா இருக்கட்டும், இதெல்லாம் முறையா வந்து அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துச்சாங்கிறத தயவு செஞ்சு கவர் பண்ண. பட் ஆனால் ஒரு உயிரோட வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இப்படி தள்ளுமுள்ளலாம் போய் அனாமத்தா வந்து இறக்கக்கூடாது. தயவு செஞ்சு பீப்புள்ஸும் நீங்கள் விரும்புகிற தலைவர்களுக்கு உங்களோட அதிகபட்ச ஜனநாயக கடமையாக உங்கள் ஓட்டை மட்டும் செலுத்துங்க. இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாத கூட்ட நெரிசலில் போய் மாட்டிக்காதீங்க. அண்ட் மீடியா ப்ளீஸ் இந்த அரசியல் கவரேஜை தாண்டி அவங்களுக்கான நிவாரணங்கள்லாம் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் கவர் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்சா, பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இந்த நியூஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி வந்து அடுத்த நியூஸை பார்த்துட்டு இந்த நியூஸை விட்டுறாதீங்க. அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு கவர் பண்ணுங்கள். பீப்புள் ப்ளீஸ் சேஃபாங்க. இப்படி அனாமத்தாலாம் சாகக்கூடாது. நீங்கள் விரும்புகிற தலைவர்களே வந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம தான் சோறு போடணும். நம்மளனா அவங்களுக்கு சோறு போட ஆள் இல்லை. தயவு செஞ்சு உங்கள் அன்பை வந்து ஓட்டில் செலுத்துங்க. அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரங்களாக கூட நீங்கள் இருங்க. உங்கள் தலைவர்களுக்கு உங்களோட கடமையாக நீங்கள் ஓட்டாக செலுத்துங்க. இந்த மாதிரி காரு பின்னாடியோ வண்டி பின்னாடியோ கூட்ட நெரிசலில் போய் தயவு செஞ்சு மாட்டாதீங்க ப்ளீஸ்.